in Tamil. Thank you, Alex. ஸோ இன்றைக்கு பாகவத சத்சங்கத்தில் வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்துடைய புகழாரம் படிச்சுட்டு இருக்கோம். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய புகழாரத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் பிரேம புமர்த்தோ மகான். எல்லா புராணங்களிலும் மிக உயர்ந்ததும் புனிதமானதும் உன்னதமானதும் பாகவதம். வைஷ்ணவான் இதம் பாகவதம் வைஷ்ணவானாம் பிரியம். பாகவதம் பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமானது. பாகவதம் வந்து பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமானது. ரெண்டு பாகவதம் இருக்கு. ஒன்று புஸ்தக பாகவதர், இன்னொரு பக்தர் பாகவதர். புஸ்தக பாகவதா, பக்தர் பாகவதா. இந்த புத்தக பாகவதத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பக்தர் பாகவதம். Not good, huh? We have translator, Prabhu. English translating. Yeah. Okay, Prabhu. So can I wait for a moment? Srimad Bhagavatam. Yeah. Okay. Srimad Bhagavatam is the highest of all Puranas. We have two Bhagavatas, Person Bhagavata and the Book Bhagavata. Okay. ஸோ நாம் வந்து புத்தக பாகவதத்தை தெரிஞ்சுக்கணுன்னா பக்தர் பாகவதத்தை போகணும். To understand the book Bhagavata, we should go to the Bhakta Bhagavata. பக்தர் பாகவதருடைய சங்கம் இல்லாமல் புத்தக பாகவதத்தை புரிஞ்சிக்க முடியாது. Without the association of Bhakta Bhagavata, we cannot understand the book Srimad Bhagavatam. அது சம்பந்தமாக ஒரு அற்புதமான சரித்திரம் இருக்கு. 500 ஆண்டுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபுருடைய லீலை. 500 years back, Lord Chaitanya Mahaprabhu performed a beautiful pastime in relation to this. தேவானந்த பண்டிதன் ஒரு பெரும் பிராமணர். He was very well scholar. பாண்டித்யத்தில் அவரை மிஞ்ச முடியாது. ரொம்ப அதீத ஆற்றல் படித்தவர், சமஸ்கிருதத்தில் புலமை வாய்ந்தவர், பெரும் பண்டிதர். Devananda Pandita was a very great scholar. He was well versed in Sanskrit and was an extraordinary scholar. அவர் பாகவதம் பேசும்போது ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்து கேட்பாங்க. அவருக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருந்தாங்க. அப்படி பாகவதம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. If he gives Bhagavata discourse, thousands of people will come to listen to him, and he also has thousands of disciples. They will be continuously listening to his Bhagavatam. அப்போ அந்த 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 வந்து அது வந்து 500 ஆண்டுக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் புலியா கிராமம், அந்த கிராமத்தில் தான் அவரோட வீடு இருந்தது. அங்கே தான் இந்த சத்சங்கம் நடந்துட்டு இருந்தது. In West Bengal, in the village called Pulia, he had his residence. So in that place only this satsanga was happening. So பகவான் கிருஷ்ணரே 500 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் செஞ்சாங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம். 500 years back, Lord Krishna appeared as Lord Chaitanya Mahaprabhu, and he is a very merciful avatara. நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌரத்விஷே நமக. அவங்க வந்து பகவான் கிருஷ்ணரே சைதன்யரா வந்து அவர் மேலே எப்படி அன்பு செய்கிறது, அந்த கிருஷ்ண பிரேமத்தை எல்லோருக்கும் கொடுத்தாங்க. Lord Krishna himself appeared as Lord Chaitanya, and he expressed how to express our love for Krishna, and he gave that Krishna prema to every living soul. தென்னிந்தியாவில் பெரும்பாலான மக்களுக்கு பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் நாராயணமூர்த்தி கிருஷ்ணா ராமர் இந்த மாதிரி விக்கிரக வழிபாடு கேள்விப்பட்டிருப்பாங்க. சைத்தன்யர் வழிபாடுங்கிறது தென்னிந்தியாவில் இன்றைக்கு தான் ரொம்ப பிரசித்தி பெற்று வருது. Mostly in South India, people are accustomed to worship Lord Rama and Narsingha and Lord Vishnu, but in recent times only the Lord Chaitanya is being worshipped all along South India. அது முழுக்க முழுக்க தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாவுடைய காரணமற்ற கருணை. This happened purely because of the causeless mercy of His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada. ஸோ சில பிரபுபாதர் சைத்தன்ய மகாபிரபுடைய போதனைகளை உலகெங்கும் பிரச்சாரம் செய்தார். Srila Prabhupada
taught about the teachings of Lord Chaitanya Mahaprabhu throughout the world. அப்போ சைத்தன்ய மகாபிரபு என்ன போதனை செஞ்சாரு? What did Chaitanya Mahaprabhu teach? யாருக்கா தெரியுமா சைத்தன்ய மகாபிரபு என்ன போதனை செஞ்சாரு? அவருடைய போதனை என்ன? Does anybody know about that? சிக்ஷாமிர்தம் வந்து அவர் கொடுத்த சிக்ஷாமிர்தம் அவருக்கு கொடுத்த சாங்ஸ், அது பாடல்கள். ஒரு நிமிஷம், இந்த ஆன்லைனில் இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ சிக்ஷாமிர்தங்கிறது சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த சிக்ஷாஷ்டகம் ப்ரேயர். பட் ஓவரால் சைத்தன்ய மகாபிரபு வந்து எதை பிரச்சாரம் செய்தார்? ஓகே, ஹரிநாமத்தை பிரச்சாரம் பண்ணார். ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்யணும்னு எங்கே சொல்லியிருக்கு? ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பிரச்சாரம் பண்ணணும்னு எங்கே சொல்லியிருக்கு? சைத்தன்ய மகாபிரபு வந்ததுக்கான காரணம் பாகவத தர்மத்தை பிரச்சாரம் செய்தார். சைத்தன்ய மகாபிரபு பாகவத தர்மத்தை பிரச்சாரம் செய்தார். Chaitanya Mahaprabhu preached Bhagavata Dharma. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணர் இந்த பூமி விட்டு மறையும் போது எல்லா ஐஸ்வர்யங்களும் அவரோட போயிடுத்து. அப்போ பாகவதம் மட்டும்தான் கிருஷ்ணர் இங்கே விட்டுட்டு போனார். 5000 years back, when Lord Krishna disappeared from this world, he took away all the opulences. He left only Srimad Bhagavatam to this world. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லுவாங்க, பாகவதம் வந்து கிருஷ்ணருடைய இலக்கிய அவதாரம். Prabhupada says that Srimad Bhagavatam is the literary incarnation of Lord Krishna. பாகவதத்துக்கும் பாகவதத்தில் உள்ள ஸ்லோகத்துக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. There is no difference between Lord Krishna and the slokas in Srimad Bhagavatam. பாகவத ஸ்லோகம் வந்து சப்த பிரம்மம். பகவான் வந்து சப்த பிரம்மம், ஒலி அதிர்வா. பாகவதத்தில் உள்ள ஒலி அதிர்வா பகவான் இருக்கார். Bhagavata sloka is called as Sabda Brahmam. Nothing but Lord Krishna is in the form of sound in Srimad Bhagavatam. கலியுகத்தில் நிறைய குற்றங்களும் தோஷங்களும் இருந்தாலும் கலியினுடைய தாக்கத்திலிருந்து நாம் விடுபடுறதுக்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்கு, ஸ்ரீமத் பாகவதம். Kali Yuga is full of faults. So to safeguard us from the Kali Yuga effects of Kali Yuga, we have only Srimad Bhagavatam and Nama Sankirtan. அப்போ பாகவதம்னா என்னது? வாட் இஸ் பாகவதம்? பாகவதம் முழுக்க பகவானுடைய நாம ரூப குணாதிசயம், பகவானுடைய தெய்வீகமான லீலைகள், அவருடைய மகிமைகள், அவருடைய அமானுஷ்யமான சக்தி, அனைத்து பகவானுடைய அனைத்து வைபவங்களும் பாகவதத்தில் இருக்கு. Bhagavatam explains about the name, form, qualities and pastimes of Lord Krishna. எஸ். அதனால பகவானே இங்கே அவதாரம் செஞ்சு பகவானே கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு வந்தாங்க. பிருந்தாவனத்தில் யார் கிருஷ்ணர் அவதாரம் பண்ணாங்களோ அவர் கலியுகத்தில் சச்சி சூதா, சச்சி மாதாவுடைய குழந்தையாக, பிரஜேந்திர நந்தன ஹோய் சச்சி சூதா ஹோய்லசை பலராம் ஹோய்ல நித்தாய். பிரஜேந்திர நந்தன் பிருந்தாவனத்து கிருஷ்ணர் சச்சி மாதாவின் புதல்வராகவும் பலராமர் நித்யானந்தராகவும் தோன்றுனாங்க. அந்த விக்கிரகம் தான் நீங்கள் இந்த ஆல்டரில் முதல்ல பார்த்து போய் 2 பேர் கையை தூக்கியிருக்காங்க. 2 பேர் கை தூக்கியிருக்காங்க, ஒருத்தர் சைத்தன்யர், ஒருத்தர் நித்யானந்தர். The same Krishna who performed pastimes in Vraja, that is Vrindavan, and the same person who came as Balarama only appeared in Kali Yuga as Chaitanya Mahaprabhu and Nityananda Prabhu. You can see these 2 personalities in the picture. யுகங்கள் வந்து மாறி மாறி தோண்டிட்டு இருக்கும். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த ஒவ்வொரு யுகத்திலையும் பகவான் அவதாரம் பண்ணிகிட்டே இருக்காங்க. 4 yugas come in a cyclic way: Satya Yuga, Treta Yuga, Dwapara Yuga and Kali Yuga, and Lord appears in each and every yuga. திரேதா யுகத்தில் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, பகவான் ராமர் மானிட ரூபத்தில் மனிதனை அவதாரம் செஞ்சு ஒரு மனிதன் எப்படி தர்மத்தின்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்தார். In Treta Yuga, Lord Rama appeared as a human being and he taught us how a human being should live in accordance with the Vedic Dharma. அப்போ யாராவது தர்மத்தை ஃபாலோ பண்ணால், தர்மத்தை வந்து பின்பற்றினாங்கன்னா அவங்க ராமரால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. If someone follows dharma in his life, he will be blessed by Lord Ram. தர்மத்தின் படி வாழ்ந்தவங்களாம் அயோத்தியாவில் இருந்தாங்க. அசுரத்தன்மை உள்ளவங்களாம், ராட்சச குணம் உள்ளவங்களாம் லங்கையில் இருந்தாங்க. லங்கையில் உள்ள ராட்சசர்கள் தண்டிக்கப்பட்டாங்க. தர்மத்தை ஃபாலோ பண்ண பக்தர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க.
all the people who followed Dharma were living in Ayodhya, and the demons were living in Sri Lanka. So these demons were punished by Lord Ram. அப்போ அந்த அந்த லங்கையில் கூட ராட்சச குலத்தில் கூட ஒரு தர்மவான் இருந்தார். அவர் பகவானை சரணடைஞ்சார், ஆசீர்வதிக்கப்பட்டார். அவர் யாரு? விபீஷன். In Sri Lanka, among the demons itself, there was one pious person who followed Dharma. He was blessed by Lord Ram. He is none other than Vibhishan. ஸோ திரேதாயுகத்தில் தர்மத்தை ஃபாலோ பண்ணி தர்மத்தை பின்பற்றி வந்தால் பகவான் அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார். In Treta Yuga, if someone follows Dharma and lives accordingly, he will be blessed by the Lord. அதே பகவான் துவாபர யுகத்தில் கிருஷ்ணச்சந்திரா, யார் ராமச்சந்திரா வந்தாரோ அவர் கிருஷ்ணச்சந்திரா. துவாபர யுகத்தில் நீங்கள் தர்மாவை ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ, சரணாகதின்னு வந்துட்டு அவர் அடைக்கல கொடுத்துடுவார். The same person who appeared as Lord Ram in Treta Yuga appeared as Lord Krishna in Dwapara Yuga, and in Dwapara Yuga, if a person comes and surrenders to Lord Krishna, he will give full protection. ஒருத்தர் பாவம் செஞ்சிருந்தாலும் அவர் கிருஷ்ணாட்ட வந்து, கிருஷ்ணா நான் உங்களை சரணடைகிறேன், என்னை ஏற்றுக்கோங்கன்னா கிருஷ்ணர் ஏற்றுன்றார். Even if a person was very sinful, if such a person comes and surrenders himself to Lord Krishna, he will kindly accept that person. அதனால தான் கிருஷ்ணர் பகவத்கீதை சொன்னாங்க, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜா அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷிக்ஷாமி மா சுச்ச. எல்லாவித தர்மத்தை விட்டு என்னட்ட மட்டும் எல்லாவித தர்மத்தை விட்டு என்னட்ட மட்டும் சரணடைங்க. நீங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பயப்பட வேண்டாம், நான் உங்களை காப்பாற்றுவேன். Abandon all kinds of sinful activities and surrender unto me. You could have done whatever sin in your past life. I will protect you. I will give full protection to you. Please surrender unto me. This is what Krishna says. அப்போ கிருஷ்ணர் வந்து சரணடைந்தால் ஆசீர்வாதம் பண்ணுவார். If you surrender to Krishna, Krishna will bless you. கிருஷ்ணர் வந்து சரணடைஞ்சா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதே கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப கருணையா சைத்தன்ய மகாபிரபு வந்தாங்க. நாங்கள் சரணடையினாலும் பரவாயில்ல, பாபியா இருந்தாலும் பரவாயில்ல, தர்மத்தை ஃபாலோ பண்ணனாலும் பரவாயில்ல, நம்ம ரெண்டு கையை உயர்த்தி ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, உடனே அவர் அடைக்கல கொடுத்துடுவார். Krishna will give protection only to the people who are surrendered to him, but the same Krishna appeared as Lord Chaitanya in Kali Yuga. So if a person chants Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, if anybody chants this holy name, he will immediately get the protection of Lord Chaitanya. அவர் வந்து தர்மத்தை பின்பற்றாரா, பாவ வாழ்க்கையை வாழ்றாரா, அல்லது வந்து ஒரு சரணாகதி பண்ணாமல் இருக்காரா, இதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஒருத்தர் பாவியா இருந்தாலும் மனிதரிலே கடைநிலைவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு அவனுக்கு கருணை கொடுத்துடுறாரு. A person can be sinful, he need not surrender to Lord Chaitanya. He can live a very abominable life, but still if he chants Hare Krishna Mahamantra, Lord Chaitanya will give full protection to that person. ஆனா சைத்தன்ய மகாபிரபு ஒருத்தருக்கு மட்டும் கருணையை தர மாட்டார். யார் அது? But Lord Chaitanya will not give his mercy to only one type of person. Who is that? Those who are offenders. அபராதிகளுக்கு மகாபிரபு மன்னிக்க மாட்டார். அபராதம் செய்கிறவங்க, பக்தர்களுக்கு குற்றம் விளைவிக்கிறவங்கள மகாபிரபு மன்னிக்க மாட்டார். Those people who offend devotees, so for such offenders, those offenders will never get the mercy of Lord Chaitanya. He will always give his mercy. जय श्री राधा कृष्ण ललिता विशाखा जगन्नाथ बलदेव सुभद्रमाई गौर निताई की. ஓகே, அப்போது சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் நம்ம தகுதியெல்லாம் பார்க்கறதில்ல, நம்மளை தேடி வந்து கருணை கொடுக்குறார். Chaitanya Mahaprabhu is the most merciful incarnation. He never sees the qualification of the devotees. He gives his mercy freely to everyone. அப்போது என்ன நடந்தது? தேவானந்த பண்டிதர் வந்து பெரும் பண்டிதன், ரொம்ப பெரிய ஸ்காலர் அவர். ஆனால் பாகவதம் பேசுகிறாங்க, சும்மா ஒரு ட்ரையாக வரட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. In that time period, there was a person called Devananda Pandita. He was a great scholar. He was giving Bhagavata discourse, but the discourse was like a dry speculation. அவருக்கு பாகவதம் பேசினாங்க, ஆனால் பாகவத்தில் என்ன இருக்குன்னு அவனால் புரிஞ்சிக்க முடியல.
He gave discourse on Bhagavatam, but he was not able to understand the essence of Srimad Bhagavatam. ஏன் அவரால் பாகவதத்தில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியல? Why he was not able to understand? வை அவர் பக்தர் அல்ல. அவர் பக்தர்களுக்கு சேவை பண்ணலை, பக்தர் சங்கத்தில் வரல, பக்தர்கிட்ட இருந்து கேட்கல. அதனால அவருக்கு பாகவதம் புரியல. He is not a devotee. He did not take devotee association. He did not do any service to devotees. So due to these reasons, he was not able to understand Srimad Bhagavatam. நம்ம எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கு. எல்லார் வீட்லேயும் பகவத்கீதை இருந்திருக்கும். எல்லார் வீட்லேயும் பகவத்கீதை இருக்கு. ஆனால் என்ன சொல்லுவாங்க? பகவத்கீதை புரிய மாட்டேங்குது, பகவத்கீதை படித்தா ஒன்றும் புரியல. ஏன் பகவத்கீதை புரிய மாட்டேங்குது? ஏன் பகவத்கீதை படித்தா ஒன்றும் புரியல? ஏன்னா நான் பக்தர் சங்கத்தில் போய் ஆச்சாரியருடைய விளக்கத்தை படிக்கல, பக்தர் சங்கத்தில் படிக்கல, பக்தர்களுக்கு சேவை பண்ணலை, அதனால எனக்கு புரியாது. Most of us will have this experience. Mostly people will have Bhagavad Gita in their homes, but they will say they cannot understand anything even after reading many times. The main reason for this is they did not take up devotees association and they did not do service for the devotees. அப்போ தேவானந்தர் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக பாகவதம் பேசுகிறாங்க. அவருக்கு அந்த பாகவதம் கிருஷ்ணர் மேலே அன்பு, கிருஷ்ண பிரேமம் தரக்கூடியது. ஆனால் அவருக்கு வரவே இல்லை. Bhagavatam is nothing but the love for Godhead, love for Lord Krishna, and Bhagavatam gives prema for Lord Krishna. But in spite of speaking Bhagavatam for many years, he was not able to feel that love and prema for Lord Krishna. பாகவதத்தினுடைய ஓரொரு ஸ்கந்தமும், ஓரொரு அத்தியாயமும், ஓரொரு ஸ்லோகமும், ஓரொரு வரியும் கிருஷ்ணர் மேலே தூய அன்பு தரக்கூடியது. Each and every word, line, canto, and chapters of Srimad Bhagavatam gives only pure love for Lord Krishna. ஆனால் தேவானந்தருக்கு அது கிடைக்கவே இல்லை. ஏன் கிடைக்கல அவருக்கு? ஒரு சமயம் தேவானந்தர் பாகவதம் பேசிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஸ்ரீவாஸ் தாக்கூர் என்ற ஒரு பரம உத்தமமான பாகவத பக்தர் அந்த வழியா போனாங்க. But Devananda Pandita did not get any of this. This happened because one time this happened when he was giving Bhagavata discourse. Srivasa Pandita, a great Pandita and a great devotee of the Lord, was passing on that side. அவர் சைத்தன்ய மகாபுடைய சகாக்கள்ல மிக நெருக்கமான பக்தர். பஞ்ச தத்துவங்களில் ஒரு முக்கியமான ஒரு தூய பக்தர் அவர் ஸ்ரீவாஸ் தாக்கூர். Srivas Thakur is the primary person in 5 Panchatattwas and he is a very close devotee, disciple of Lord Chaitanya. ஸ்ரீவாஸ் தாக்கூர் யாரு? நாரத் முனி. யார் நாரத முனிவரா 3 உலகம் போய் கிருஷ்ண பக்தியை சொல்லிட்டு இருக்காரோ அவரு சைத்தன்ய மகாபுர லீலையில ஸ்ரீவாஸ் தாக்கூரா வந்திருக்கார். Srivas Thakur is none other than Narada Muni, the same Narada Muni who preached in all the 3 worlds. In Kali Yuga he came as Srivas Thakur. Narada Muni or Srivas Thakur is a person Bhagavata. அவர் நபர், பாகவத நபர் அவங்க. நாரத முனிவர் ஸ்ரீவாஸ் தாக்கூர் புத்தக பாகவதத்தை நடைமுறையில் பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர் பாகவதர். Narada Muni or Srivas Thakur are person Bhagavata. These Bhagavatas are the people who live according to the book Bhagavatam. ஸ்ரீவாஸ் தாக்கூரா சில நேரங்களில் நாம ஜபிக்கும் போது தன்னையே மறந்து அவர் கண்ணில் இருந்தெல்லாம் அப்படியே அருவி மாறி கண்ணீர் வரும். கிருஷ்ணா 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அப்படி கண்ணில் இருந்தெல்லாம் கண்ணீர் உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டு அப்படியே தன்னை மறந்து சில நேரம் மயங்கி விழுந்துடுவார் ஸ்ரீவாஸ் தாக்கூர். Srivas Thakur, while he chants intensely Lord Krishna's name, sometimes tears will flow incessantly from his eyes and his hairs will become straight and he will sometimes fall down on the ground and he will faint due to excessive prema. அதே மாதிரி அவர் கிருஷ்ணருடைய மகிமைகளை கேட்கும்போது, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்கும்போது சில நேரம் தன்னையே மறந்து அவர் மயங்கி விழுந்துடுவார். And also when he hears about the Lord's name, glories, pastimes, etc., he will forget himself completely and he will fall down and faint. இது ஒரு தூய பக்தருக்கான அடையாளம். This is the symptom of a pure devotee. நாமளும் சாண்டிங் பண்றோம், பாகவதம் படிக்கிறோம். என்ன நடக்குது? தூக்கம் வரும். ஜபமாலை எடுத்த உடனே முதல்ல கொட்டாய் வரும்.
We are also chanting, we are also reading Bhagavatam, but most of us will fall asleep when we start chanting. பாகவதம் கேட்கும்போது தூங்கிடுவோம். We will fall asleep when we are listening to Bhagavatam. ஆனால் அது ஒரு வகையில் நல்லது தான். வெளியே நிறைய பேர் தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க இஸ்கானுக்கு வந்தால் நல்ல நிம்மதியாக தூங்கலாம். In one way, this is good because outside so many people are having sleepless nights. So if they come to ISKCON, they can sleep while listening to Bhagavatam. அவங்க வந்து சில மருந்து போட்டுக்கிறாங்க, ஊசி போட்டுக்கிறாங்க தூங்குறதுக்கு. பணக்காரனுக்கு பணம் இருக்கேன்னு தூக்கம் வர மாட்டேங்குது, பணம் இல்லாதவனுக்கு பணம் இல்லைன்னு தூக்கம் வர மாட்டேங்குது, அரசியல்வாதிக்கு பதவி போயிருமோன்னு தூக்கம் வர மாட்டேங்குது, பதவி கிடைக்காதவனுக்கு பதவி கிடைக்கலையேன்னு தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. Mostly people don't get sleep in outside because rich people are worried about the money and they should not lose that money thinking that they lose their sleep. Poor people are not having money, worrying about that they lose their sleep. Politicians are afraid of losing their power and position, so they don't lose their sleep. Those who are not in power are hankering for getting that power and fame, so they are also losing sleep. ஆனால் இங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணுவாங்க, ஜெபமாலை எடுத்தோன்னே தூங்கிடுவோம். But the devotees here are very blessed. Once we take the Javamala, we will fall asleep very soon. And hearing Bhagavatam கேட்கும்போதும் தூங்கிடுவோம். While hearing or listening to Bhagavatam also, mostly devotees will fall asleep. அப்போது ஸ்ரீவாஸ் தாக்கூர் எவ்வளோ பியூர் டிவோட்டி, எவ்வளோ தூய பக்தர்னா, அவங்க பகவானை பற்றி கேட்கும்போதோ பாடும்போதோ பேசும்போதோ தன்னே மறந்து அப்படியே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு மயங்கி விழுந்துருவாங்க. Srivas Thakur was a very pure devotee, a great devotee of the Lord. So whenever he listens about Lord Krishna or whenever he speaks about Lord Krishna, he will completely forget himself and faint and fall down on the ground. அப்போது அந்த வழியாக ஸ்ரீவாஸ் தாக்கூரை போனாங்க. இதோ இங்கே ஒரு பிராமணர் பாகவதம் பேசுகிறாங்க, உட்காந்து கேட்கலான்னு சொல்லி அப்படி உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. So when Srivas Thakur was passing that by that side, people looked at him and said that, okay, here is a Bhagavata person giving a discourse on Bhagavatam. Let's sit and hear. So he was sitting and listening. அப்போ அந்த பிராமணர் பாகவதத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் படிக்கிறாங்க, கிருஷ்ணருடைய அழகை வர்ணிக்கிறாங்க. அந்த அழகு வர்ணனை பகவான் கிருஷ்ணர் மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், தாமரை இதழ் போல காது வரை நீண்ட கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்துக்குரி, கழுத்துல கௌஸ்துவமணி, மஞ்சள் நிற பீதாம்பரை ஆடை உடுத்திருக்காரு, அப்படி சூரியனை போல பிரகாசிக்கிறார். So the person was explaining about the beauties of Lord Krishna, the lotus-like eyes of Lord Krishna, and his Srivatsa mark on his chest, and the Kaustubha gem which he wears on his neck, and about his Pitambara cloth which he wears on his waist. So he was completely describing about the beauties and appearance of Lord Krishna. அந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே ஸ்ரீவாஸ் தாக்கூரால் தன்னை கட்டுப்படுத்திக்க முடியல. அவர் கிருஷ்ணா 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 அப்படியே உருண்டு பரண்டு தரையில் உருண்டு பரண்டு அப்படியே மயங்கி விழுந்துருவார். After listening to the sloka, Srivas Thakur was not able to control himself, so he became very ecstatic and he was saying Krishna, 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 and after attaining the highest ecstasy, he will fall down and faint. அப்போது இந்த தேவானந்தருக்கு இது பெரு தொந்தரவாக இருந்தது. என்ன பாகவதம் கிளாஸில் இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க. அவருடைய சீடர்களை என்ன பண்ணாங்க, அவர் அப்படியே பிடிச்சி தூக்கி கொண்டு போய் வெளியில் போட்டாங்க. Devananda Pandita saw this and he felt that it was a disturbance for him while giving the Bhagavata discourse. So the disciples of Devananda Pandita carried Srivas Thakur and they threw him out of the place. அந்த மாதிரி சீடர்கள் ஒரு தூய பக்தரை பிடிச்சு வெளியில் தூக்கி போட்டது, இவர் ஒன்றுமே சொல்லலை, பேசாமல் உட்காந்துருந்தாங்க. So he was a pure devotee, but the disciples threw him out of that place. After looking at this incident also, these people kept quiet without saying a word. அந்த அபராதம் பண்ணதுனால ஒரு தூய பக்தர் ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய மகிமை என்ன, அவர் எந்த மனோபாவத்தில் இருந்தார், அவர் எவ்வளோ பரம உத்தமமான பக்தர்னு தெரியாத அந்த முட்டாள்கள் அவரை அபராதம் பண்ணனால அவங்களுக்கு எவ்வளோ முறை பாகவதம் படித்தாலும் அதில் சுவையே வரல. So without understanding his position, the glories and the importance of Srivas Thakur, these people committed an offense against him. So due to this offense, how many times, even if after reading several times Srimad Bhagavatam also, they were not able to understand the essence of Srimad Bhagavatam. ஆனால் ஸ்ரீவாஸ் தாக்கூரா அவரை தூக்கி வெளியில் போட்டோடனே அவர் எப்படி நினச்சாரு, ஐயோ நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, அந்த பிராமணர் பேசிகிட்டு இருந்தார், நான் அந்த சபையில் கூச்சல் போட்டேனே,
சே இப்படி பண்ணிட்டு நான் என்ன கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவர் தன்னை வந்து வேதனைப்பட்டுக்கிட்டு அப்படியே அங்கேருந்து போயிட்டார். But Srivas Thakur was a very humble person. Even after being thrown on the streets, he felt that he has done a mistake. He should not have done like that. That person was giving Bhagavata discourse and he felt that he was creating a great disturbance for him. இதுதான் ஒரு தூய பக்தருக்கான இன்னொரு அடையாளம். This is another symptom of a pure devotee. ஒரு தூய பக்தர் என்றைக்குமே நான் பக்தியில் உன்னத நிலையில் இருக்கேன், என்னை இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு மரியாதை கொடுக்கல, என்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு என்றைக்குமே அவங்க வந்து யார்ட்டையுமே சண்டை போட மாட்டாங்க. அவங்க ரொம்ப பணிவாக இருப்பாங்க. A pure devotee will always be very humble. He will never say that I am a great devotee, I am a very advanced person, these people have committed offense against me. Like this, a pure devotee will never speak. தக்ஷ பிரஜாபதி சிவபெருமானை வந்து எல்லார் முன்னாடியும் வந்து அவமானப்படுத்தினாங்க. இவர் வந்து அமங்கலமானவர், இவர் ஸ்மசானத்தில் உள்ள சாம்பல்லாம் உடம்புல பூசியிருக்காரு, தலை ஓடு மண்டை ஓட்டை எல்லாம் மாலையாக போட்டிருக்கிறாரு, இவருக்கு போய் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுன்னு பொறாமையால் தக்ஷன் சிவபெருமானை ரொம்ப மோசமாக பேசினாங்க. Daksha actually insulted Lord Shiva. Daksha said that Lord Shiva lives in a graveyard, he wears skulls and he smears that ash around all through his body. So he's such a person, and he's not. Daksha said that getting my girl married to such a person is a great humility for me. Likewise, Daksha insulted Lord Shiva. அப்படி தக்ஷன் சிவபெருமானை மேல உள்ள பொறாமையினால் அவர் ரொம்ப அவமானப்படுத்தினாலும் சிவபெருமான் ஒன்றுமே பேசாமல் அங்கேருந்து எழுந்து போயிட்டார். So because of the jealousy Daksha had on Lord Shiva, he was insulting Lord Shiva. But even after such a great insult also, Lord Shiva kept quiet and left that place. வைஷ்ணவானா மெதா சம்பு, முதல் தரமான வைஷ்ணவர் மகாதேவ். Lord Shiva is a first class Vaishnava. அவர் தக்ஷன் பேசினதை வந்து குற்றமாக எடுத்துக்கல. ஆனால் அவர் மேலும் மேலும் அகங்காரம் கொண்டு, கர்வம் கொண்டு, பொறாமை கொண்டு குற்றம் செய்ய செய்ய அவருக்கு ஒரு நல்ல பாடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய தலையை வெட்டினாங்க. அதில் ஆடு தலையை வச்சுட்டாங்க. Lord Shiva did not take the offense committed by Dakshaka seriously, but Dakshaka was committing offense again and again, and he was doing many sinful activities. So his head was smeared and he was given a goat head. அப்போ தக்ஷனை பார்க்குறவங்களாம் தெரியணும், அவன் தலையை பார்க்கும்போதெல்லாம் அவன் தலையில் பொறாமை இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது, கர்வம் இருக்கக்கூடாது. அப்போ அவன் தலை மனித தலையில் அது விலங்கு தலைன்னு தெரியும். We should not have jealousy, we should not have pride, and these things will be understood by a person who sees Daksha. Because if a person like Daksha who is having very great pride and jealousy, his head was smeared and he was given a goat head. So this was a great lesson for people. அப்போ யார் வந்து மனித ரூபத்தில் இருக்காங்க, மனித உடல் எடுத்துக்கிட்டாங்க, பொறாமை, அகங்காரம், கர்வம், பேராசை, தற்பெருமை, வீணாகந்தையெல்லாம் இருந்ததுன்னா அவங்க மனித உடலில் உள்ள விலங்குன்னு அர்த்தம். If a person in human form has jealousy, pride, self pampering and all these bad qualities, such a person is considered as a animal in human form. ஸோ என்ன ஆயிடுச்சு, ஸ்ரீவாஸ் தாக்கூர் அதை குத்தமாக எடுத்துக்கவே இல்லை. ஆனால் தேவானந்தருக்கு அது என்ன படித்தாலும் பாகவதத்தில் சுவையே வரல. ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு தன் சகாக்களோடு அப்படியே கீர்த்தனை பாடி அந்த வழியாக போனாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. Srivas Thakur did not take that as an offense, but Devananda Pandita, due to his offense, he was not able to understand Srimad Bhagavatam. Even after reading several times, he was not able to understand even a single word. In that time period, Lord Chaitanya Mahaprabhu and his disciples were singing Harinama Sankirtana and they were passing by that side. அப்போது சைத்தன்ய மகாபிரபு தேவானந்த பண்டிதரோட வீட்டை கடந்து போகும்போது அவர் வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க, அவருடைய சீடர்களாக இருக்காங்க. தேவானந்தரை பார்த்து மகாபிரபு பேசினாங்க. When Lord Chaitanya Mahaprabhu and his disciples were passing by the house of Devananda Pandita was sitting along with his devotees. So in that situation, Lord Chaitanya began to speak looking at Devananda Pandita. பாருங்க, இந்த பிராமணனுக்கு பெரும் பண்டிதனுங்கிற எண்ணம், இவர் வேதம் படிச்சிருக்காரு, சமஸ்கிருதம் தெரியும்,
பெரும் கர்வம் இவருக்கு. அதனால பாகவதம் பேசினா இவர் பெரிய பாகவதர் நினைக்கிறாரு. இவருக்கு பாகவதத்தில் ஒரு லைனு கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார், ஒரு வார்த்தையை கூட புரிஞ்சுக்க முடியாது. சைத்தன்ய மகாபிரபு Lord Chaitanya Mahaprabhu told that this person Devananda Pandita considers himself as a great scholar. He considers himself as a great person and a great Sanskrit scholar. He thinks that he knows fully Bhagavatam, but even after reading several times, he did not understand even a single word in Bhagavatam. This is the situation. இவர் என்ன பாகவதம் பேசுறாரு? முழுதும் வரட்டு தத்துவம் தான், அவருக்கு ஒன்றும் புரியாது பாகவதத்திலேயே அப்படின்னு சொல்லி மகாபிரபு ரொம்ப கோபமா சொன்னாங்க தேவானந்தர் பார்த்து. Mahaprabhu became very angry and he looked at Devananda Pandit and said that this person doesn't know even a single word in Bhagavatam. He doesn't understand Bhagavatam. All he gives is only dry speculation. Like that, Mahaprabhu chastised Devananda Pandit. மகாபிரபுடைய செக்ரட்டரி, அவருடைய காரியதரிசி வந்து ஸ்வரூப் தாமோதர், அவங்க சொல்லியிருக்காங்க, பாகவதோ பரோக்கியா பாகவதஸ்தானி, புத்தக பாகவதத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால் பக்தர் பாகவதத்தை அணுக வேண்டும். Swarup Damodar was secretary of Lord Chaitanya. He has said that to understand the book Bhagavata, we should approach a person Bhagavata. அது மாதிரில மகாபிரபு ரொம்ப கோபமா பேசிட்டு அங்கிருந்து போனாங்க. தேவானந்தருக்கு ஒன்றும் புரியல. ஏன் இந்த நிமாய், இந்த கௌரங்கர் என்னை பார்த்து இப்படிலாம் சொல்கிறாங்க, அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் பாகவதம் தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவருக்கு ஒன்றுமே புரியல. After speaking such harsh words, Mahaprabhu left that place, but Devananda Pandita was confused. He thinks that why Mahaprabhu is chastising me? What mistake have I done? அவருக்கு தெரியல ஸ்ரீவாஸ்தாக்குறக்கு அவர் பண்ண அபராதம். அவங்க சீடர்லாம் தூக்கி வெளியில் போட்டாங்க, இப்போ ஒன்றும் சொல்லாமல் இருந்தாங்க. அது பெரிய அபராதம் தான். ஆனால் அவர் அது ஒரு பெரிய குற்றமாக நினச்சிக்காம உட்காந்துட்டு இருக்கார். He is not aware of the great aparatha which he did to Srivas Thakur. When his disciples threw Srivas Thakur out of that area, it was a great offense against Srivas Thakur. But till this moment, Devananda Pandita was not able to understand about his mistake and offense. ஒரு வைஷ்ணவருக்கு தெரியாமல் சேவை பண்ணால் 1000 நன்மை இருக்குது, தெரியாமல் அபராதம் பண்ணாலும் அதுக்கும் பிரச்சனை, தண்டனை இருக்குது. If you serve a Vaishnava without knowing, you will get 1000 benefits. Likewise, even without knowing, if you commit an offense against the Vaishnava, you will have to face severe consequences. அதனால தான் பக்தர்களோட பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். So when we are associating with devotees, we should be very careful and cautious. தெரிந்தோ தெரியாமலோ கூட குற்றம் அபராதம் செஞ்சிடக்கூடாது. We should not commit any offense knowingly or unknowingly. அதனால தான் அந்த அபராதத்தை மத யானை அபராதம் என்று சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கார். So only that offense is called as mad elephant offense by Lord Chaitanya Mahaprabhu. ஒரு விவசாயி வந்து கஷ்டப்பட்டு ஒரு நிலத்தை செழுமை பண்ணி நல்லா பதப்படுத்தி அதில் விதையெல்லாம் போட்டு அதில் வந்து பயிரை போட்டு அந்த பயிர் நெல் பயிரெல்லாம் நல்லா வளர்ந்து தண்ணி எல்லாம் விட்டு நல்லா வளர்ந்து வரும்போது ஒரு மத யானை உள்ளே போனால் என்னாகும், அந்த பூமியே வீணாக போயிடும். A farmer, after plowing the land, planting the seed, grows the crop, and once the crop is fertile and it's about to reach maturity, in that point of time, if a mad elephant enters that field, it will totally destroy the entire crop plantations made by the farmer. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பக்தர் சங்கத்தில் வந்து பகவானுடைய நாம மகிமைகள்லாம் கேட்டு சேவை பண்ணி இதெல்லாம் பண்ணி பக்தியில் வளர்ந்து வரும்போது எங்கேயாவது அபராதத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா சிறுக 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 பண்ண பக்தி எல்லாம் வீணா போயிடும். Likewise, after getting sadhu sangha and getting to know about the devotees and understanding the Bhagavatam discourse, and slowly when we are improving in bhakti and moving forward in bhakti, if somewhere or other, knowingly or unknowingly, if we commit any offense to a Vaishnava or a devotee, then all the pious activities and the bhakti activities which we did will go in vain. ஸோ நெருப்பு எப்படி தெரிஞ்சு தொட்டாலும் சுடு, தெரியாமல் தொட்டாலும் சுடுமோ, அதுபோல் பக்தனுக்கு சேவை பண்ணுறதோ அபராதம் பண்ணுறதோ தெரிஞ்சு பண்ணாலும் பலன் இருக்குது, தெரியாமல் பண்ணாலும் அதோட பலனை அனுபவிக்கும். If a person knowingly or unknowingly touches fire, that fire will burn that person. Likewise, if a person commits offense knowingly or unknowingly also, he has to face the consequences.
அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம 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 கம்யூனிட்டி, நம்ம கூட இருக்கிறது சக பக்தர்கள் வந்து வைஷ்ணவர்கள், நாம ஜபிக்கிறவங்க, அவங்ககிட்ட வந்து நல்ல கண்ணியமாக மரியாதை நிமித்தமாக நடந்துக்கணும். So when we are in Vaishnava community and Vaishnava Sangha, we should be very, very careful because all our associates are Vaishnavas and they are chanting Lord's name regularly. So we should be very careful that we should not commit any offense against any Vaishnava. தேவானந்தருக்கு நான் பாகவதத்தில் ருச்சியே வரல. பாகவதம் பேசுகிறாரு, ஆனால் ஒரு வரட்டு தத்துவம் தான் பேசிட்டு இருக்காரு. பாகவதத்தில் ஒரு வார்த்தை கூட அவரால் புரிஞ்சிக்க முடியல. Devananda Pandit never got taste on Srimad Bhagavatam. He was speaking and giving discourse on Srimad Bhagavatam, but it was a dry speculation only. He was not able to understand even a single word in Srimad Bhagavatam. இன்னும் ஒரு நாள் என்ன நடந்தது, அந்த தேவானந்தருடைய கிராமத்துக்கு வக்ரேஸ்வர் பண்டிதர்னு இனியொரு வைஷ்ணவர் அங்கே வரார் அந்த கிராமத்துக்கு. One day, Vaishnava called as Vakreshava Pandit visits the village of Devananda Pandit. வக்ரேஸ்வர் பண்டிதர் வந்து சைத்தன்ய மகாபிரபு மிக நெருக்கமான சகாக்கள் ஒருத்தர். அவருடைய ஆன்மா, அவருடைய உயிர் சைத்தன்ய மகாபிரபு. Vakreshava Pandit was a close associate of Lord Chaitanya Mahaprabhu. Lord Chaitanya Mahaprabhu was the heart and soul of Vakreshava Pandit. நாம சங்கீர்த்தனம் நடக்குது, பகவானுடைய புகழை பாடின்னு இருக்காங்க அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி வந்து ரெண்டு கையை உயர்த்தி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மாதிரி நாம சங்கீர்த்தனம் பாடி ஆடி 28 மணி நேரம் 48 மணி நேரம் 2 நாள் 3 நாள் கண்டினியூஸாக டான்ஸ் ஆடுவார் வக்ரேஷ பண்டிட். Vakreshava Pandit used to dance continuously in Nama Sankirtana for 2 to 3 days without stopping. Whenever and wherever Nama Sankirtana take place, Vakreshava Pandita used to dance like this. நம்ம எல்லாம் நடனம் பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு அங்கே போய் நின்றுக்குவோம். நிறைய பேர் பண்ணவே மாட்டோம், ஐயோ என்னெல்லாம் பார்த்துருவாங்களோ அப்படின்னு. Most of us will not even dance. Some people will dance for 5 minutes and they will stop. ஆனால் பகவான் முன்னு பாடி ஆடுறதுக்கு நம்ம வெக்கப்படவே கூடாது. தெருவில் சினிமா பாட்டு ஆடுறதுக்கு பாடி ஆடுறதுக்கு அவங்க வெக்கப்படுறதே இல்லை. நம்ம ஏன் பகவான் முன்னாடி பாடி ஆடுறதுக்கு வெக்கப்படணும்? If people don't feel shy to dance on roads for the cinema songs, why should we feel shy to dance in front of the Lord in temple? ஆழ்வார் பாடியிருக்காங்க, யார் ஒருவர் வந்து பகவான் முன்னாடி தலைக்கால் குத்திட்டு நடனம் ஆடலையோ அவர் பக்தரே இல்லைன்னு. In Alvar songs it is stated that if a person doesn't dance in ecstasy before the Lord, then such a person is not at all a devotee. அதனால் வக்ரேஸ்வர் பண்டிதர் வந்து பகவான் முன்னாடி நடனம் ஆடினாங்க. அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு சொன்னாங்க, மகாபிரபு எனக்கு ஒரு 10,000 கந்தர்வர்களை கொடுங்க. இந்த கந்தர்வாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கந்தர்வருடைய சிறப்பு என்னென்னா அவங்க ரொம்ப அழகாக பாடுவாங்க. அதனால் 10,000 கந்தர்வர்களை கொடுங்க, அந்த 10,000 பேர் உங்கள் புகழ் பாடட்டும், நான் நடனம் ஆடிக்கிட்டே இருப்பேன். Vakreshava Pandita danced in ecstasy before Lord Chaitanya Mahaprabhu. He approached Lord Chaitanya Mahaprabhu and asked for 10,000 Gandharvas. Those 10,000 Gandharvas should be singing about the glories of the Lord continuously, and I will be continuously dancing for their songs. Jai Shri Vakreshwar Pandit ki. சைத்தன்ய மகாபிரபு சொன்னாரு, வக்ரேஸ்வரா நீ எனக்கு ஒரு ரெக்க மாதிரி, உன்ன மாதிரி இன்னொரு ரெக்க இருந்தால் நான் ஆகாசத்தில் பறப்பேன். Lord Chaitanya told Vakreshwara, you are like a wing for me. If I have another wing, I will fly in the sky. Jai Shri Gauranga Mahaprabhu ki. அந்த மாதிரி பகவானுக்கு பக்தனுக்கு அன்பு, அந்த மாதிரி பகவானுடைய மிக உன்னதமான பக்தர் வக்ரேஸ்வர் வந்து புலியா கிராமத்துக்கு வந்திருக்காங்கன்னதும் அவரை பார்க்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மக்கள்லாம் ஓடுறாங்க. அவர் அப்படி அழகாக நடனம் ஆடுவார். அந்த நடனம் ஆடுறதை பார்க்கறதுக்கே கூட்டமாக போகிறாங்க. So Vakreshava Pandita was a very pure devotee of the Lord. When he visited Pulia village, the people of Pulia village came running to see Vakreshava Pandita and his ecstatic dance. சென்னை ஈசிஆர் ரோட்டில் வந்து ஒரு சாது போறாருன்னா யாரும் கவனிக்க மாட்டாங்க. நயன்தாரா போறாருன்னா ஊர் சென்னைக்கு வந்துடும். If in Chennai ECR road a sadhu is going, nobody will care about that. But if in the same ECR road actress Nayanthara goes, the whole Chennai will gather there. Adha Kaliyuga. This is Kaliyuga. So என்ன நடந்தது, வக்ரேஸ்வர் பண்டிதர் நடனம் ஆடுறதை பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் ஓடுறாங்க. அப்போ தேவானந்தர் யோசிச்சார், என்ன அவர் அப்படி என்ன நடனம் ஆடுறாரு, என்ன அந்த பக்தருக்கு அப்படி என்ன சிறப்பு, நாமளும் போய் பார்க்கலான்னு அவர் கூட்டத்துக்குள்ளே போனார்.
So to see the ecstatic dance of Vakreshwara Pandita, thousands of people ran to gather at that place. So Devananda Pandita, after seeing all this, he thought, what is the specialty of this Vakreshwara Pandita? Why people are running behind him? Let me also go and see what happens. அந்த கூட்டத்துக்குள்ளே போனால் வக்ரேஸ்வர் பண்டிதர் அப்படி பம்பரை மாதிரி சுற்றி நடனம் ஆடிட்டு இருக்காரு. இப்படி கூட்டத்தில் எங்கேயும் அங்கேயும் தள்ளுறாங்க. தேவானந்தர் பார்த்து அப்படி பிரமிச்சு போனார், இப்படி கூட ஒருத்தர் டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு. So when he entered and saw the dance of Vakreshwara Pandita, he became very astonished and surprised. Vakreshwara Pandita was spinning very fast and he was dancing. So he was very surprised that how can a person dance like this? அப்போ கூட்டம் வந்து இங்கேயும் அங்கேயும் தள்ளுறாங்க. தேவானந்தர் பார்த்தாரு, இவங்க இப்படி தள்ளி விட்டா அவர் எப்படி நடனம் ஆடுவார்னு ஒரு பெரிய மூங்கில் கம்பு எடுத்துட்டு அந்த கூட்டத்தை எல்லாம் தள்ளி விடுறாரு. வக்ரேஸ்வர் பண்டிதர் வந்து நல்ல சௌகரியமாக நடனம் ஆடுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வளைவை ஏற்படுத்துகிற ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறாரு தேவானந்தர் பண்டிட். The crowd was pushing and pulling. So Devananda Pandita thought that this might disturb the Vakreshwara Pandita. So he took a big bamboo stick and he pushed the crowd so that the space will be created for Vakreshwara Pandita to dance beautifully. இப்போ தேவானந்தர் என்ன பண்ணாரு? வைஷ்ணவ சேவை தொடங்கிடுச்சு. அந்த பக்தர் நடனம் ஆடுறதுக்கு கூட்டத்தை எல்லாம் விலக்கி வச்சு சேவை பண்ணாங்க. வக்ரேஸ்வர் பண்டிதர் அன்னைக்கு நடனம் ஆடி 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 8 மணி நேரம் நடனம் ஆடி அப்படியே மயங்கி விழுந்துட்டார். அப்படியே மயங்கி விழுந்து அப்படியே சமாதி நிலையில் அப்படியே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு மயங்கி விழுந்துட்டார். So here Devananda Pandita unknowingly did a Vaishnava service. He helped to the Vakreshwara Pandita to dance by creating space for him to dance and controlling the crowd. So Vakreshwara Pandita danced for 8 hours continuously, and after that he fell down. அப்புறம் தேவானந்தர் என்ன பண்ணாரு? வக்ரேஸ்வர் எடுத்து தன் மடியில் போட்டுக்கிட்டு அவர் உடம்புல நிறைய வேர்வைகள்லாம் முத்தாக இருந்தது. அப்படியே ஃபேன் அவருக்கு வந்து விசிறி விட்டு அவர் உடம்புல அந்த வேர்வையெல்லாம் தொடச்சி அவர் மடியில் வச்சுட்டு இருக்கார். After Vakreshwara Pandita fainted and fell down, Devananda Pandita took Vakreshwara Pandita and carried him on his lap. He just wiped the sweat of Vakreshwara Pandita, and he was actually keeping his head on his own lap, and he was taking care of him. And வக்ரேஸ்வர் பண்டிதர் அந்த சமாதி நிலையிலிருந்து திரும்ப வந்து கண்ணை திறந்தோடனே தேவானந்தரை பார்த்தாரு. தேவானந்தரை பார்த்த உடனே கிருஷ்ண மதிர் மஸ்துன்னு ஆசீர்வாதம் பண்ணார். After Vakreshwara Pandita came out of this samadhi of his trance, he saw Devananda Pandita, and he blessed Devananda Pandita that he should get Krishna's blessings. இப்பதான் தேவானந்தருக்கு பாகவதத்துடைய ஒரு வார்த்தையும் கிருஷ்ண பிரேமம்னு புரிய ஆரம்பிச்சு. Now only Devananda understood that each and every word in Srimad Bhagavatam is Krishna Prema. அடுத்த கொஞ்ச நாள்ல சைத்தன்ய மகாபிரபு திரும்பி அங்க நாமசங்கீர்த்தனை பண்ணி வந்தாங்க. தேவானந்தர் வீட்டு முன்னாடி நின்னாங்க. After a few days, once again Lord Chaitanya Mahaprabhu and his associates did Nama Sankirtana and came along the way of Devananda's house, and they stood before Devananda's house. இந்த முறை மகாபிரபு தேவானந்தரை புகழ்றாரு. தேவானந்தா, நீ இப்ப பாகவதத்தை புரிஞ்சுட்ட, உனக்கு கிருஷ்ணர் மேல அன்பு வந்துருச்சு. காரணம் என்ன? நீ பக்தர் பாகவதனுக்கு சேவை பண்ணனால புக்தர் பாகவதம் என்னன்னு உனக்கு புரிஞ்சுதுன்னு. Now Lord Chaitanya Mahaprabhu praised Devananda Pandita. Lord Chaitanya said that now Devananda, you have understood Bhagavatam, you have become a devotee. Because of serving a person Bhagavata, you got his mercy and you were able to understand Bhagavata and you are becoming a devotee. தேவானந்தர் ஓடி வந்து சைத்தன்ய அப்படி பாதங்களை பிடிச்சிட்டாரு. அப்படி கண்ணீராலே அபிஷேகம் பண்ணிட்டாரு சைத்தன்ய அப்படி பாதங்கள். Devananda came running and fell down on the feet of Lord Chaitanya Mahaprabhu, and he gave his tears, and with the tears of his own eyes he wiped Lord Chaitanya Mahaprabhu's feet. மகாபிரபு ஆசீர்வாதம் பண்ணாங்க. நீங்க இனிமே பாகவதம் வந்து நீங்க பேசுறது பூரா கிருஷ்ணர் மேல அன்பு, கிருஷ்ண பக்தி எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும். பிகாஸ் நீங்க அதை அனுபவிக்கிறீங்க. ஏன் உங்களால் அனுபவிக்க முடியுது? நீங்க அந்த புத்தக பாகவதத்தில் இருக்கக்கூடியத பக்தர் பாகவதர் இருக்கார் இல்லையா, அவருக்கு சேவை பண்ணீங்க. அதனால தான் நீங்க அதை அனுபவிச்சீங்க. After this, Mahaprabhu blessed him. He said that here afterwards, when you speak Bhagavatam, you can speak it with pure love for Godhead, and people can understand your Bhagavata and they can appreciate your lecture. So all this happened because you served the person Bhagavata, and because of serving that person Bhagavata, pure Vaishnava, you are able to understand the book Bhagavatam. அதனால நம்ம எல்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம்.
இஸ்கானில் வந்து இன்னும் குருமார்கள் இருக்காங்க, தூய பக்தர்கள். பிரபுபாதுடைய பாகவதோடைய கமெண்ட்ரி, அவருடைய விளக்கம். பாகவதம் எனக்கு புரியணும்னா பிரபுபாவுடைய கமெண்ட்ரி, அவருடைய விளக்கம் படிக்கணும், குருமார்கள்ட்ட இருந்து கேட்கணும். அந்த தூய பக்தரை தரிசனம் பண்ணுறது, அவங்களுக்கு சேவை பண்ணுறது நாம் செஞ்ச பெரும் பாக்கியம். We are all very fortunate. We are in ISKCON and we are having great devotees and disciples of Lord Srila Prabhupada. Of Srila Prabhupada, and we are also having the commentaries given by Srila Prabhupada. So when we read the commentaries of Srila Prabhupada and when we do service to all these great Vaishnavas, we can easily understand Srimad Bhagavatam. இன்றைக்கும் நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். பிரபுபாவுடைய சீடர்கள், குருமார்கள் நம்ம முன்னாடி நடந்து போகிறாங்க. தூய பக்தர்கள், அவங்க புஸ்தக பாகவதத்தை நடைமுறையில் பயிற்சி பண்ணக்கூடிய பாகவதர்கள். அந்த மாதிரி குருவுக்கு, ஆச்சாரியனுக்கு சேவை பண்ணுறது மூலமாக என்னாலும் பாகவதத்தை புரிஞ்சிக்க முடியும். Today also we are very fortunate because the disciples of Srila Prabhupada are living right in front of us and they are serving the book Bhagavata and living as a person Bhagavata. So by serving these person Bhagavatas, we can also understand Srimad Bhagavatam. ஹரே கிருஷ்ணா. இதுதான் வழிமுறை. நம்ம பாகவதத்தை புரிஞ்சுக்கணும்னா குரு சீட பரம்பரையில் வரக்கூடிய ஆச்சாரியுடைய விளக்கத்தை படிக்கணும், அந்த தூய பக்தர்கிட்ட கேட்கணும். அப்போ தான் அது ஹிருதயத்துக்குள்ளே போய் வேலை செய்யும். This is the process. To understand Bhagavata, we should hear it from the person who comes in disciplic succession, and we should serve the when we serve such great devotees, and we should listen to the words of acharyas. If we follow this process, the knowledge of Bhagavatam will enter into our heart and we can understand the truth. இன்றைக்கி பாகவதம் நிறைய பேர் பேசுகிறாங்க. நீங்கள் யூடியூப் சேனலில் போனால், யூடியூப் சேனலில், சோஷியல் மீடியாவில் நிறைய இடங்களில் பாகவதம் பேசுகிறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க பக்தர் இல்லைன்னா அவங்ககிட்ட கேட்கக்கூடாது. Today many people speak about Srimad Bhagavatam. In YouTube, if you see, there are many people giving discourses on Srimad Bhagavatam. But if such a person who gives discourse is not a devotee, we should not listen that Srimad Bhagavatam discourse. ஸோ சனாதன் கோசாமி நம்மளை எச்சரிச்சிருக்காரு, யார்கிட்ட பாகவதம் கேட்கணும். அவைஷ்ணவோ முகோதீக்னா பூத ஹரிகதாமிருதம் ஸ்ரவணம் நைவ கர்த்தவியம் சர்ப்ப உச்சிஷ்ட யதாபயா. வைஷ்ணவா, பக்தர் அல்லாதவன்ட்டிருந்து, முகதீப்னா பூத ஹரிகதா அமிர்தம். ஹரிகதை வந்து அமிர்தம் தான், நெக்டர் தான். ஹரிகதை அமிர்தம் தான். ஆனால் பக்தர் அல்லாதவன்ட்டிருந்து கேட்காதீங்க. ஏன் கேட்கக்கூடாது? Sanatana Goswami warns us, we should never hear Harikatha from a non-devotee. Why we should not hear? சர்ப்ப உச்சிஷ்ட யதாபயா. பால் வந்து அமிர்தம் தான் நமக்கெல்லாம். இங்கே யாராவது பசுவோடைய பால் கொடுத்தா வேண்டான்னு சொல்லுவோமா? அது அமிர்தமாக வாங்கி குடிப்போம். அதே பாலை ஒரு பாம்பு தீண்டி விட்டால் அது விஷமாயிடும். அதுபோல தான் பக்தர் அல்லாதவங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஹரிகதை ஹிருதயத்துக்குள்ளே போய் வேலை செய்யாது. பாகவதர் பக்தர் பாகவதத்திலிருந்து கேட்கும்போது தான் அந்த பாகவதம் இதயத்துக்குள்ளே போய் ஹரிகதை வந்து வேலை செய்யும். So milk is actually nourishing and gives us strength, but if that same milk is touched by a serpent, it becomes poison, and that milk will not give nourishment. Instead, it will spoil our health. Likewise, we should hear Bhagavatam from a pure devotee. Then only whatever we listen from that pure devotee will enter into our heart, and it will help us to become a devotee. If we hear from a non-devotee, it will not have any effect. It will do more bad than good. So பிரபுபாதர் வந்து நமக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற கிருஷ்ண பக்தி வெளிப்படையணும், கிருஷ்ணர் மேலே அன்பு வரணும்னா நம்ம பாகவதம் கேட்கணும், பாகவதம் படிக்கணும். பிரபுபாதர் பாகவதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அவருடைய ஹோன் கமெண்ட்ரி இஸ் அ வெரி பவர்ஃபுல் கமெண்ட்ரி. பிரபுபாடைய விளக்கத்தை படிக்கிறதுனாலும் இஸ்கானில் வந்து குருமார்கள்ட்டிருந்து கேட்கறதுனாலையும் என் இதயத்தில் இருக்கிற தூங்கி கொண்டிருக்கிற கிருஷ்ண பக்தியை நான் வெளிப்படை செய்வேன். So Krishna consciousness and Krishna bhakti is in a dormant state in our heart. To awaken that Krishna consciousness, we should listen to the Srimad Bhagavatam commentaries given by Srila Prabhupada and the disciples of Srila Prabhupada in ISKCON, and we should listen to the lectures of disciples of Srila Prabhupada, and we should read the book written by Srila Prabhupada. So by doing this, we will awaken the Krishna consciousness, which is in a sleeping state inside our heart. நாங்கள் புத்தக விநியோகத்துக்கு போகும்போது நிறைய பேர் கேட்பாங்க, பாகவத ஸ்லோகம் மட்டும் இருக்கா, இல்லை பாகவத கதை மட்டும் இருக்கா, கொடுங்க, எங்களுக்கு பாகவத கதை மட்டும் வேணும், பாகவத ஸ்லோகம் மட்டும் வேணும். நோ, எங்ககிட்ட கிடையாது. எங்ககிட்ட பாகவதம் கதை மட்டும் கிடையாது, ஸ்லோகம் மட்டும் கிடையாது. பாகவதம் ஸ்லோகம், வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பு, பிரபுபாதருடைய கமெண்ட்ரி, இதுதான் பாகவதத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கான வழி. When we go for book distribution, some people will ask for
only Bhagavata slokas or only the stories in Srimad Bhagavatam, but they will not take the full Bhagavatam. We will say that no, we don't have such only stories or only slokas. We will give the entire book. It contains the slokas, the translation, the word-to-word meaning, and the purport and explanation of the sloka. So you can read fully and you can understand and get full knowledge. பாகவதத்தில் உள்ள ஸ்லோகங்களும் அதனுடைய கதைகளும் சரித்திரங்களும் ஆச்சாரியனால் மட்டும்தான் உள்ளதை உள்ள மாதிரி நமக்கு சொல்லித்தர முடியும். வேற யாராலும் அதை விளக்க முடியாது. Only an acharya can teach as it is Srimad Bhagavatam as it is to us. Nobody else can teach Srimad Bhagavatam as it is to us. அதனால பிரபுபாதுடைய பாகவதம் அவருடைய விளக்கம் நித்தியம், நம்ம தினமும் நித்தியம் பாகவத சேவையா, எவ்ரிடே வி ஹாவ் டு ரீட் ஸ்ரீல பிரபுபாத் பாகவதம். அப்போது பிரபுபாவுடைய பாகவதத்தை அவருடைய விளக்கத்தை நாம் தினமும் படிக்கும்போது நம் ஹிருதயத்தில் பிரபுபாவுடைய வார்த்தைகள் உள்ளே போய் கிருஷ்ண உணர்வை விழிப்படை செஞ்சு பகவான் மேலே நமக்கு உன்னதமான அன்பு கொடுக்கும். So we should read Srila Prabhupada's Srimad Bhagavatam purports and commentaries. When we daily read such purports and commentaries, these words will enter into our heart and it will awaken the Krishna consciousness which is in dormant state inside our heart. And after awakening that Krishna consciousness, we can do bhakti nicely. அப்படி நம்ம கிருஷ்ண உணர்வை வெளிப்பாடைய நம்ம இங்கே இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அந்த கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை பாகவதத்துடைய சாரத்தை சரியாக புரிந்து கொண்டு நம்ம திரும்பி பகவான்கிட்ட போகலாம். As the Krishna consciousness awakens in our heart, we can live happily in this world also, and also we can understand the essence of Krishna consciousness, and at the end of this life we can reach spiritual world. Hare Krishna. Jai Srila Prabhupada ki